வடகிழக்கு மாநிலங்களில் பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரில் சாமானிய மக்களையும் பயங்கரவாதிகளாக கருதுவதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் ஜனநாயக கட்சி நிறுவனர் முப்தி முகமது சயீதின் 8வது ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் பேசிய மெஹபூபா முப்தி, உரிய மரியாதையுடன் எங்களுடன் பேசினால் அதற்கு பதில் தர தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதன் மூலம் உங்களால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது என்று தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் பயங்கரவாத அமைப்புகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றும், ஆனால் ஜம்மு காஷ்மீரில் சாமானிய மக்களை கூட பயங்கரவாதிகளைப் போல கருதுகிறார்கள் என்றும் கூறிய மெஹபூபா முப்தி, அப்பாவி மக்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறீர்கள் என்றும், ராணுவம், அமலாக்கத்துறை, NIA, SIA என பல்வேறு அமைப்புகளை ஜம்மு காஷ்மீர் மக்கள் மீது ஏவி விடுகிறீர்கள் எனவும் தெரிவித்தார். எந்த நாட்டு அரசாவது சொந்த மக்களையே இவ்வாறு நடத்துமா என்று கேள்வி எழுப்பிய அவர், பிரிவினைவாத அமைப்புகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை எனது தந்தை முப்தி முகமது காட்டிய வழியில் நின்று மத்திய அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.